வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட் வரப்போகுது. என்னன்னா டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் வாட்ஸ்அப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஒரு அப்டேட் வரப்போகுது. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிச்சா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா February 8, 2021 வரப்போகிற அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இன்னைக்கு பார்க்க போகிறது. அதாவது என்னன்னா டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் அப்படிங்கிற விஷயம் தான். வாட்ஸ்அப்பில் இருக்க ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அது சேஞ்ச் பண்ணுறதுன்னா நீங்கள் அதுக்கு அக்ரி கொடுக்கல அப்படிங்கிறப்போ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிறப்ப சில ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இந்த ஆப் கொடுக்கல அப்படிங்கிறப்போ உங்களோட அக்கௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்காது. உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அது பண்ணி டெலிட்டும் பண்ணிடுவாங்க. உங்களால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலை. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அந்த கண்டிஷன்லேருந்து. அதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட் வருது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளே ஸ்டோர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் யூடியூப்ல யாராவது வீடியோ போடுறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். பட் என்னன்னா இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படிங்கிறப்போ வாட்ஸ்அப்லேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வரும். மெசேஜ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சேட் மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வராது. இப்படி சொல்லலாம் பேனர் மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் என்னன்னா நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அது பாப்பப் ஆகும். அதாவது பாப்பப் ஆகி என்னன்னா வாட்ஸ்அப்பில் புது அப்டேட் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து காமிக்கும் போது நீங்கள் அதை செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு கூட்டிகிட்டு போகும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படிங்கிறப்ப அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் ரெஃபர் பண்ணணுமோ இல்லை கூகுள் ரெஃபர் பண்ணணுமோ ப்ளே ஸ்டோர் ரெஃபர் பண்ணணுமோ அவசியமே கிடையாது. வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறப்போ வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயம் வரும். ஸோ வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது கிடைக்கும். பட் இது மட்டும் கிடையாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் டேட்டா அதாவது ஆட் அப்படிங்கிற விஷயம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வருது அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஆட்ஸ் யாருக்கு வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அந்த ஆப் யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆட்ஸ் வரும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆட்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறப்போ உங்களோட இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆட் உங்கள் மொபைலுக்கு வருது அப்படிங்கிறப்போ அந்த ஆட் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகரியில் அதிகமாக நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க உங்களுக்கு எதில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். பட் யூடியூப்ல அப்படி கிடையாது. நீங்கள் கூகுளோ க்ரோமோ இல்லை அப்படிங்கிறப்போ வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் எந்த விதமான வீடியோ பார்க்குறீங்களோ அந்த விதமான வீடியோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு சஜஷனில் வரும். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறப்போ உங்களோட இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படிங்கிறப்போ உங்களோட டேட்டா அப்படிங்கிறத அவங்க எடுக்கிறாங்க. அதாவது உங்கள் டேட்டா அவங்க எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறாங்க. அப்போ மறுபடியும் என்னன்னா நீங்கள் அந்த ஆப் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் இனிமேல் வராது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கண்டிஷனில். இந்த ரெண்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்லிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது அக்ரி கொடுக்கல அப்படிங்கிறப்போ உங்களால் வாட்ஸ்அப் அப்படிங்கிற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பே அப்படிங்கிறது அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லா மாதிரியும் அக்ரி கொடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் அக்ரி கொடுக்கலன்னா வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா February 8, 2021 வரப்போகிற இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் ஸ்டடி பண்ணிட்டு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷனாக இருக்கட்டும் இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு பிரைவசி பாலிசியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி கொடுக்கணும். பட் நிறைய பேர் இதை பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அடுத்த நெக்ஸ்ட் இயரில் வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே சொல்லிட்டாங்க. அதான் டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒன்று மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் மற்றெல்லாம் சொல்லலை. ஸோ இதை விட சொல்லிட்டுனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் தோணுது. ஸோ நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே லைக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.